ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸ்னு ஓல்டு கண்ட்ரி பம்கின் டு ஏ மாஸ்டர் ஸ்வார்ட்ஸ்மேன் சீசன் 1 எபிசோட் 9 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எபிசோடுக்கு அப்புறத்துலேருந்து கதை கொஞ்சம் சீரியஸாக போக ஆரம்பிக்கும் அண்ட் மெயின் கதைக்குள்ளேயும் வந்துருவாங்க. அண்ட் சில விஷயங்களை இன்டெரக்டாக தான் காமிச்சிருப்பாங்க. நான் அதை உங்களுக்கு இன்டெரக்டாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஓல்டு கண்ட்ரி பம்கின் டு ஏ மாஸ்டர் ஸ்வார்ட்ஸ்மேன் சீசன் 1 எபிசோட் 9. மியோவே இப்போ அகாடமிக்கு போயிட்டு வீட்டுக்கு வர ஹீரோ ஆல்ரெடி டின்னரை ரெடி பண்ணி வச்சிருக்கான். பண்றது நல்லா என்ஜாய் பண்ணி கொடுக்குறீங்களே அப்படின்னு கேட்க பார்ல போனா இது இன்னும் கூலிங்கா டேஸ்டாவும் இருக்கும். இது மறக்கட்டாங்கிறதுனால கூலிங் போயிருது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆமா ஸ்கூல் எப்படி போச்சு நம்ம ஹீரோ கேட்க சில புக்ஸ் எல்லாம் கொடுத்து விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறா. யூனிஃபார்மையும் அவளுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்த வாரத்துல இருந்து நான் கிளாஸ் அட்டன் பண்ண ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்றா. ஆமா ஒரு நிமிஷம், உனக்கு பேக் தரலையா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஏன்னா அந்த பொண்ணுங்க கிட்ட எல்லாம் பேக் இருந்தது நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்ணிருப்பான். எல்லாத்தையும் அவங்க கொடுத்துட்டாங்க. அதுல பேக் இல்லைன்னா பேக் இன்க்ளூடடா இருக்காது. இந்த பையே போதும் அப்படின்னு சொல்றா. நீ ஸ்கூல் போறதுக்கு முன்னாடி உனக்கு முதல்ல ஒரு பேக் வாங்கணும்னு நம்ம ஹீரோ சொன்னா. பரவாயில்ல இருக்கட்டும்னு சொல்றா. லிசன்ட்ராவை வந்துட்டு கில் மாஸ்டர் கூப்பிட்டு விட்டுருக்காரு. நிறைய பிளாட்டினம் ரேங்க் ஆளுங்க எல்லாத்தையும் சேர்த்து இதை நாங்க பிடிக்க ட்ரை பண்ணோம். பட் ஈவன் அவங்களாலேயே பிடிக்க முடியல. அவங்க பேசிட்டு இருக்கும்போது லிசன்ட்ராவை யாரோ பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி மீட்டிங் வந்து ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ணுதாரு. யாரா இருக்கும் லிசன்ட்ராவோ போய் பாக்குறா. மியோவிக்கு பேக் வாங்கலாம்னு அடுத்த நாள் நம்ம ஹீரோ கடைக்கு போய் பார்த்தா இந்த பேக் வாங்குறது நம்ம ஹீரோக்கு தெரியல. இந்த டயத்துல நீங்க வந்திருக்கீங்கன்னா மேஜிக் அகாடமிக்கு போற பசங்களை வச்சிருக்கீங்களான்னு கேட்கவும் ஆமா நம்ம ஹீரோ சொன்னா. அப்ப இந்த பேக் கரெக்டா இருக்கும்னு அவர் ஒரு பேக் காட்டுறாரு. 95,000 அவர் சொல்லுவா. அவ்வளோ காசா நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறா. காசுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபாய் வரும். சீப்பான பேகுமே இருக்குதான். பட் ஆனா அதெல்லாம் குவாலிட்டி ரொம்பவே கம்மியா இருக்கும். பசங்க ஸ்கூல் லைஃப் ஃபுல்லா அந்த பேக் தான் யூஸ் பண்ண போறாங்க. சோ பாத்துக்கோங்க அப்படின்னு கடைக்கார சொல்றாரு. காஸ்ட்லியான பேக் தான் கரெக்டா இருக்கும். பட் காசு அதிகமா இருக்கே நம்ம ஹீரோ யோசிக்கிறான். கண்டிப்பா அந்த சூப்பரான பேக் தான் வாங்கி கொடுக்கணும். என்ன பண்றது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கும்போது சென்ட்ராவும் எதையோ யோசிச்சுட்டே நடந்து வந்துட்டு இருக்கா. ஒரு கஷ்டமான ஜாப் பிளாட்டினம் ரேங்காலேயே முடிக்க முடியல. அதான் என்ன கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்லவும் அவருக்கு கஷ்டம் தான் நம்ம ஹீரோ பார்த்தா. பட் நீங்க என் கூட இருந்தா அந்த வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றா. பிளாக் ரேங்க் அட்வென்ச்சரர் உனக்கே கஷ்டம்னா நான் என்ன பண்றது நம்ம ஹீரோ கேட்கவும் நான் ஓசில கூப்பிடல காசு தரேன்னு சொல்லவும் என்ன மிஷன் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க ஒரு ஒயிட் கலர் ஹார்ஸை தான் இவங்க பிடிக்கணும். ராயல் ஃபேமிலிக்கு அதை ப்ரெசென்ட் பண்ணலான்னு வச்சிருக்காங்க. ஸோ அதை அடிப்படாம தளம்பு இல்லாம பிடிக்கணும். இது ராயல் ஆர்டர்ங்கிறதுனால உங்களை நான் கூப்பிட்டதுக்கு இவன் அலிஷியா கூட ஒத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லவும் பெருசா இதுல எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். நேத்தே கூட என்ன பார்க்க எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு பர்சன் ஒர்க்கை தேடி வந்தாங்கன்னு லிசாண்ட்ரா சொல்றா. ஆல்ரெடி பிளாட்டினம் ரேங்க் அட்வென்ச்சரர்ஸ் எல்லாருமே வந்துட்டு அந்த குதிரை இந்த வழியா தான் போயிருக்கு அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அவங்க வச்சிருந்த ட்ராப் எல்லாத்துல இருந்தும் அந்த குதிரை எஸ்கேப் ஆகி போயிருந்திருக்கு. நம்ம ஹீரோட்ட ஒரு கேப்சர் பண்ற நெட்டை கொடுத்து போவாண்டாரவை எடுத்துக்கிட்டு லிசாண்ட்ரா நம்ம ஹீரோவை கூட்டிட்டு காட்டுக்குள்ள போறா. இந்த குதிரை ஒயிட் கலர் சில்வர் ஹேரை வச்சிருக்க கூடியதுன்னு சொல்லுவோம். ஆப்வியஸ்லி அப்படின்னா அதை ராயலுக்கு கொடுத்தாகணுமே நம்ம ஹீரோ பாக்குறான். பிளாட்டினம் ரேங்க் அட்வென்ச்சரர்ஸ் இந்த இடத்துல ட்ராப்பை செட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேர்ஃபுல்லா லிசாண்ட்ரா நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போறா. குதிரை இந்த பக்கம் வந்ததுக்கான எந்த தடையுமே தெரியல. எனக்கே கான்பிடன்ட் இல்ல என்னால இந்த ஜாபை முடிக்க முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொல்லி லிசாண்ட்ரா யோசிக்கிறா. அப்போ ஒரு லேக் கிட்ட இவங்க போய் பார்க்கும்போது அந்த குதிரையோட கால் தடம் இருக்கு. உடனே மேப் எடுத்து அடுத்த லேக் எங்க இருக்கு அப்படின்னு லிசாண்ட்ரா பாக்குறா. ட்ராப்ஸ் எல்லாம் இவேட் பண்ணி போயிருக்குன்னா அது புத்திசாலி குதிரையா தான் இருக்கும். ஆப்வியஸ்லி இதே லேக்கு திரும்ப வராது. பட் அது தண்ணி குடிச்சாகணும். கண்டிப்பா அந்த நெக்ஸ்ட் லேக்கு தான் அது போயாகணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு முன்னாடி இவங்க போலான்னு பிளான போடுறாங்க. லைஃப் எப்படி போகுதுன்னு லிசன்ட்ரா கேட்கப்போ யங் பசங்களை புரிஞ்சுக்கவே முடியலப்பா நம்ம ஹீரோ சொன்னார். டோஜோல எத்தனை ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துருப்பீங்கன்னு சொல்லுவோம். இருக்கிறது வேற, பேரண்டா கூடவே இருக்கிறது வேற நம்ம ஹீரோ சொல்றான். நான் சின்ன வயசுல இருந்தப்ப என்ன நீங்க நல்லா பாத்துக்கிட்டீங்களேன்னு கேட்டா அப்ப எங்க அம்மா அப்பா என் கூட இருந்தாங்களே நம்ம ஹீரோ சொல்றான். மியோவையும் நீங்களும் கண்டிப்பா நல்லா பாண்ட் ஆவீங்கன்னு சொல்லவும் நடந்தா சரிதான் நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ அந்த லேக் கிட்ட இவங்க வந்துட்டாங்க. நான் அந்த குதிரையை பின்னாடில இருந்து ஆம்புஷ் பண்றேன். பயந்தது முன்னாடி நோக்கி ஓடி வரும்போது நெட்டை போட்டு அதை பிடிச்சிருங்கன்னு லிசன்ட்ரா சொல்றா. குதிரை காயப்படக்கூடாதுங்கிறதுனால பிளண்டான ஆரவை தான் எடுத்துட்டு வந்திருக்கா. நம்ம ஹீரோவும் லிசன்ட்ராவும் ஆப்போசிட் சைட்ல மறைஞ்சிருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த குதிரையோ கரெக்டாக தண்ணி குடிக்கிறதுக்கு அந்த இடத்துக்கு வருது. இவ்வளோ அழகான குதிரைனா கண்டிப்பாக அதை ராயல்ட்டி கிட்ட கொடுத்தே ஆகணுமே நம்ம ஹீரோ பார்க்குறா. அப்போ லிசன்ட்ராவோ பின்னாடி மூவ் ஆகுறது நம்ம ஹீரோ பார்த்து ஹீரோவோ கரெக்டாக அந்த குதிரை ஓடி வர டைரக்ஷனுக்கு போகிறான். இப்போ பண்ணு அப்படின்னு சிக்னலை கொடுக்குவோம். அவ்வளோ அந்த குதிரையை அட்டாக் பண்ணுறான். நெட்டை போடலான்னு பார்த்தா அது நம்ம ஹீரோவை தாண்டி ஜம்ப் பண்ணி போயிருது. டக்கு நம்ம ஹீரோவா அந்த குதிரைக்கு முன்னாடி திரும்ப போகிறான். சென்ட்ரா அட்டாக் பண்ணவும் அது கத்திட்டு இருக்கு. நெட்டை நம்ம ஹீரோ போட்டா சின்ன இடத்துல அது எஸ்கேப் ஆகி ஓடிடுது. ஓடும்போது நம்ம ஹீரோ அந்த குதிரையை பிடிச்சாலும் அந்த குதிரையில இருந்து நம்ம ஹீரோ கீழே விழுந்துருந்தான். ஸ்ட்ரே கீழே விழ வச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவ ரொம்பவே டென்ஷன் ஆகிறா. ஒரு அருவி மாரி இருக்கு. அதோட எஜ்ஜுக்கிட்ட அது போகவும் அதுக்கு முன்னாடி போய் நான் பயம் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி லிசன்ட்ரா இப்போ அந்த குதிரைக்கு முன்னாடி போயிட்டு பயம் கொடுத்துற மாதிரி அட்டாக் பண்ண போகவும் நம்ம ஹீரோவை நோக்கி தான் வருது. ஓடுறதுக்கு வர வழி இல்லைன்னு பார்த்தா அது வேற ஒரு பக்கமா தாவிடுது. அந்த இடம் லேண்ட் ஸ்லைட் ஆகி நம்ம ஹீரோவை குதிரையை மாட்டிக்கிறாங்க. தண்ணியில விழுந்து தப்பிச்சு ஒரு சேஃபான இடத்துல இவங்க லேண்டிங் ஆயிட்டாங்க. ரைட் பண்ண வேணா ஸ்டாப் பண்ணிக்கலாம் நம்ம ஹீரோ சொல்லுவோம். அந்த குதிரையோ கொஞ்சம் அமைதியாகுது. ஆறு தாண்டி தான் அந்த பக்கமா போயாகணும். மேலையும் ஏற முடியாது. என்ன பண்ண நம்ம ஹீரோ யோசிச்சா மரத்தை யூஸ் பண்ணுங்கிற மாதிரி அந்த குதிரை சொல்லுவோம். பரவாயில்ல நீ புத்திசாலி குதிரையா தான் இருக்கன்னு ஸ்வாட வச்சு ஒரே அட்டாக்ல நம்ம ஹீரோ அந்த மரத்தை கட் பண்ணியிருந்தான். நம்ம
ஹீரோவும் மரம் வழியா அந்த இடத்த கிராஸ் பண்ணி போறாங்க. நம்ம ஹீரோ கீழே விழுற மாதிரி பக்கம் அந்த குதிரை காப்பாத்துது. சுரனா நீ எப்படி இந்த பக்கம் வந்தா நம்ம ஹீரோ கேட்டா மலையில இருந்து கீழே இறக்கி ஆத்த சுத்தி இந்த பக்கமா வந்தேன்னு சொல்லவும் குதிரையை விட போய் வா ஃபாஸ்டா இருப்பா போலயே நம்ம ஹீரோ பாக்குறான். குதிரையும் இப்ப நம்ம ஹீரோட்ட பாண்டிங் ஆயிடுச்சு. நீங்க அதை டேம் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி வா பாக்குறா. பெரல் நீங்க உண்மையிலேயே கிரேட், கில்லோட மானத்தை நீங்க காப்பாத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி கில் மாஸ்டர் நம்ம ஹீரோக்கு தேங்க்ஸ் சொல்றாரு. மாஸ்டர் இந்த மொத்த ரிவார்டு உங்களுக்கு தான் சொந்தமாகணும் அப்படின்னு சொல்லி லிசண்ட்ரா நம்ம ஹீரோ கையில மொத்த காசையும் கொடுத்துருதா. மாஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ்னு சொன்னா நான் உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் நம்ம ஹீரோ சொல்றான். மியோவியை நினைச்சா எனக்கு பொறாமையா இருக்கு. சொல்லணும்னா மியோவி மத்தவங்க மேல ரொம்ப அக்கறையோட தான் இருக்கா. வீட்டுக்கு போங்க உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும் சரி எனக்கும் டைம் ஆயிடுச்சு நம்ம ஹீரோ நேரா அந்த பேக் கடைக்கு போறேன். இன்னும் வரல, ஒருவேளை ஷாப்பிங் போயிருப்பாலும் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த பேக் இது எனக்கு அப்படின்னு மியோவி பாக்குறா. அவளுக்கு அது ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதை போட்டு பாரு நம்ம ஹீரோ சொல்றான். மியோவியும் அதை போட்டு பாக்குறா. உனக்கு பெர்ஃபெக்டா சூட் ஆகுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ என்ன வாங்கிட்டு வந்திருக்கா நம்ம ஹீரோ கேட்டா. ஒரு செராமிக் கப்பை நம்ம ஹீரோக்காக வாங்கிட்டு வந்திருக்கா. நான் ஒன்னும் இதை திருடல, உழைச்சு வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லவும் லிசாண்ட்ரா சொன்னது நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது. அப்ப லிசாண்ட்ராட்ட தான் இவ ஜாப கேட்டிருக்காலும் நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறது. இதுல பாத்திரம் கழுவி இந்த காசை நான் சம்பாதிச்சேன் அப்படின்னு வா சொல்றா. உடன் கப்ல ட்ரிங்க்ஸ் கூலிங் இல்ல நீங்க தானே கம்ப்ளைண்ட் பண்ணீங்க, இதுல குடிச்சா டேஸ்ட்டும் மாறாதுன்னு சொல்லவும் செராமிக் கப்பு உண்மையிலேயே வேற லெவல் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு அவளுக்கு தேங்க்ஸ் சொல்றான். நான் மேஜிக் அகாடமி போயிட்டோம்னா வீட்டுல நிறைய வேலைகளை பார்க்க முடியாது, அதான் என்னால முடிஞ்ச கிஃப்ட் அப்படின்னு வா சொல்றா. உண்மையிலேயே கிரேட்டான கிஃப்ட் தான், தேங்க்ஸ் மியோவே நம்ம ஹீரோ சொல்றான். நீங்க ஒன்னும் வர வேணான்னு சொன்னேன் அப்படின்னு மியோவே சொல்றா. உன்னோட ஃபர்ஸ்ட் நாள் ஸ்கூலு நானும் வாரனே நம்ம ஹீரோ சொல்றான். ஒன்னும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு மியாவே கேரேஜ்ல ஏறி மியோவே ஸ்கூலுக்கு போறா. என்ன மாஸ்டர் உங்களை பார்த்தா எனக்கு ரொம்பவே ஹாப்பியா தெரியுது அப்படின்னு சொல்லி வந்து கேக்குறா. இப்ப அலிஷியாவும் அந்த இடத்துக்கு வந்துருந்தா. சர்ச் ஆஃப் ஸ்பியரோட ஹோலி கமாண்டர் அண்ட் வைஸ் கமாண்டர் வந்திருக்காங்க. அவங்களுமே அந்த விஐபி எஸ்கார்ட் மிஷன்ல ஜாயின் பண்ணிக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சர்ச் ஆஃப் ஸ்பியரை சேர்ந்தவன் தான். அவனை நான் தான் பிடிச்சி கொடுத்துருக்கேன். மத்த சர்ச் ஆஃப் ஸ்பியர் ஆளுங்க என்கிட்ட எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்களா நம்ம ஹீரோவோ போயிட்டு பார்த்தா மாஸ்டர் நீங்களா அப்படின்னு அதோட வைஸ் கமாண்டர் ஓடி வரா. ரோஸ் நீயா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தா அவங்க ஸ்டூடெண்ட் பிலவெட் ரோஸ் அப்படின்னு வா சொல்றா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ யாருக்குன்னு சொல்லி இதனால் வர அலிஷியாவும் லிசாண்ட்ராவும் தான் ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ புதுசா இன்னொரு பொண்ணையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் அவ அந்த சர்ச் ஆஃப் ஸ்பியரோட வைஸ் கமாண்டரா இருக்கிறா. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.